நம்பிக்கை அதுதான் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் நிம்மதியாக வாழ்றதுக்கு ஒரு அடிப்படையான விஷயம். நம்ம போகிற வழியில் யாராவது பார்த்தோன்னா அவங்கள அந்நியன் நினச்சி கடந்து போயிடுவோம். ஆனால் அந்த அந்நியனே உங்களை கொல்ல ஒரு எதிரியாக இருந்தால், நீங்கள் போகிற இடம்லாம் உங்களுக்கு கண்காணிக்க ஒரு கூட்டம் இருக்குது. நீங்கள் தூங்கும்போது கூட யாரோ உங்களை உத்து பார்த்துட்ருக்காங்க. உங்கள் நிழல் கூட உங்களை கத்தியோட துரத்திட்டு வருதுன்னு உங்கள் மனசு அலர்னா அந்த வாழ்க்கை எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். இப்படி தான் ஒருத்தர் அவர் போகிற வர இடம் எல்லாம் எங்கே யாரை பார்த்தாலும் அவங்க தன்னை தான் பார்க்குறாங்க, தன்னை தான் துரத்திட்டு வராங்க, தன்னை கொண்டுடுவாங்கன்னு நினச்சி ரொம்ப பயந்து போயிருக்காரு. மற்றவங்களுக்கு அது மன நோயாக தெரியுது, ஆனால் இவருக்கு அது மரண ஊழமாக தெரியுது. இன்றைக்கி அவர் பலவிதமான மனப்போராட்டங்களுக்கு நடுவில் நிம்மதியை தேடி நம்ம ஷோட கன்ஃபெஷன் ரூம் வந்திருக்காரு. இவருக்கு யாரை பார்த்தாலும் தன்னை தான் பார்க்குறாங்க, யார் வந்தாலும் தன்னை பின்தொடர்றாங்கன்னு யோசிக்க ஆரம்பித்தவர் ஒரு ஸ்டேஜில் எல்லாரும் இவரை கொலை பண்ண வரதான் நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இதை அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லும்போது அவங்களும் அதை பெருசாக எடுத்துக்கல. வணக்கம், சொல்லுங்க. மேம் என் பேர் நான் ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் டிகிரி முடிச்சுட்டு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் மேம். ஓகே, சாலிட் ஒர்க்ஸ்னு ஒரு கோர்ஸ். என்ன படிச்சிருக்கீங்க? இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் மேம். நான் ஓகே, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க? கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் மேம். ஓகே, உங்களுக்கு என்ன இஷ்யூ? மேம் எனக்கு என்னென்னா பயமாக இருக்குது மேம். ஸோ வெளியே போய் ஒரு பர்சனை மீட் பண்ணி பேசினாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ இந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு நான் வர்றதுக்கு முன்னாடியே நான் அவ்வளோ பர்சனை மீட் பண்ணுறேன். அவங்க எல்லாமே ட்ரீட் பண்ணுற விதங்கள் பார்த்தா எனக்கு டக்குன்னு என்ன மர்டர் பண்ணி கொந்துருவாங்களோ இல்லை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு ரொம்ப பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. ஆனால் அது எப்படி கடந்து வரணும்னே தெரியல மேம். இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன், நான் ஒரு காஃபி ஷாப் போனேன். அங்கே காஃபி ஷாப் போகிறப்போ ஒரு பர்சனை மீட் பண்ணேன். அவங்க பார்க்குற பார்வையே ரொம்ப பயம், பதட்டம் ஆயிடுச்சு. அவங்க நம்மள ஒரு மாதிரி பார்க்குறாங்க, நம்ம எது கொண்டுருவாங்களோ. என் பக்கத்தில் அந்த மாதிரி வராங்க, எனக்கு ரொம்ப கைகளாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு அவங்க பாரு கிராஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டு ஒரு வண்டியில் ஏறி போகிறாங்க. நான் வண்டி நம்பர் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன மீறி ஆட்டோமேட்டிக்காக என்னவா இருக்கும், அவங்க எந்த டிஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, எதுனால நம்மளை ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க, உடனே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது எங்க போய் முடியும்னா, அதே மாதிரி வண்டி நம்பர் எங்கேயோ பார்த்தா அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் பார்த்தாவே ஓ இவங்களும் அவங்களும் ஃப்ரெண்டா இருப்பாங்களோ, அவங்களே ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள ஏதோ ஒன்று மர்டர் பண்ண போறாங்களா. ஆனா எதுக்காக அவங்க உங்களை கொலை பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க? அது என்னன்னு தெரியல மேம் எனக்கு. இப்ப நான் ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அங்க போனாலுமே அங்க இருக்கிற பர்சன் மீட் பண்ணாலுமே எனக்கு அதே பதட்டமா தான் மேம் இருக்கு. அது பதட்டம்னா நிறைய எனக்கு கிரியேட் பண்ணிட்டே இருக்கேன். ஓ இவங்க தான் அப்படி இருப்பாங்களோ, அவங்க அப்படி இருப்பாங்களோ, இதனால என்ன நடக்க போகுதோ தெரியல, நம்ம ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறேன் மேம். அவங்களுக்கு தெரியாமையே ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். அவங்க எனக்கு கிராஸ் பண்ணிட்டு போனாலுமே என்ன சும்மா இருக்கும்போது அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, அவங்க யாரு, அவங்கள பத்தி விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் மேம். நான் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பீங்க? ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் மேம். நான் அவங்க உங்களை பாக்குறாங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவங்கள ஃபாலோ பண்ணி என்ன கிடைக்குது உங்களுக்கு? ஃபாலோ பண்ணா தெரிஞ்சிருது அவங்க இதனால தான் நம்மளை மர்டர் பண்ண வராங்க. அப்ப இந்த விஷயமா இருக்கலாமா, அந்த விஷயமா இருக்கலாமா, எனக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்த திங்க் பண்றேன் மேம். ஆனா நீங்க ஃபாலோ பண்றீங்கன்றத அவங்க பாக்குறாங்களா? இல்ல மேம், அது அவங்க பாக்குறது இல்ல மேம். ஒன்ஸ் உங்களை பார்த்து ஒரு பர்சனை நான் மீட் பண்ணிட்டேன்னாவே எனக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இல்ல அவங்க இவங்க எதுக்கு நம்ம இப்படி பேசணும், அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க, நம்ம அவங்கள தெரிஞ்சுக்கணும், அவங்கள பத்தி நம்ம அவங்களுக்குள்ள நான் போயிட்டு ரொம்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறேன். அவங்க எங்க போறாங்க வராங்க அப்படின்றத ஃபாலோ பண்றீங்களா? அவங்க என்ன பண்றாங்க, ஒர்க் பண்றாங்களா, என்னென்ன பண்றாங்க எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டே இருக்கேன் மேம். இதனால ஒரு கான்ஸ்டன்டாவே இருக்க முடியல மேம் என்னால. ஓகே, நீங்க என்னெல்லாம் அனலைஸ் பண்றீங்க ஒருத்தங்கள பார்த்த உடனே? பார்த்த உடனே அது ஆட்டோமேட்டிக்கா போயிடுது மேம். அவங்க பாக்குற விதத்திலேயே எனக்கு எடுத்தோடனே பயந்தாம மேம் வருது. நான் இங்க வர்றதுக்குள்ள ஒரு 10-15% மீட் பண்ணிட்டேன். அவங்க பார்த்தோன்னே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கைகள்லாம் சிவரிங் ஆக ஆரம்பிச்சிருது. அவங்க நம்ம கிட்ட வர்றப்பயே ஒரு பதட்டம் ஆயிடுது ஆட்டோமேட்டிக்கா. அவங்க நம்ம எது கொண்டுருவாங்களோ, என்னாச்சுன்னு தெரியல, நம்ம என்ன பண்ணணும்னு தெரியல. அவங்க கடந்து போனவொன்னு 15 பேர் உங்ககிட்ட பேச வராங்களா இல்ல ஜஸ்ட் அவங்க ரோட்ல பாஸ் பண்றாங்களா? ரோட்ல பாஸ் பண்றவங்களே மேம். ஆனா நீங்க எல்லாரையும் பார்த்துட்டே இருக்கீங்க? ஆமா, எல்லாத்தையும் வாட்ச் பண்றேன். அதான் எனக்குள்ள ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கிட்டு
டக்குன்னு யாரோ வந்து நம்ம அட்டாக் பண்ணிடுவாங்களோ, இவங்க எதுக்கு நம்மளை பார்க்குறாங்க, அவங்க ஏன் நம்மள்ட்ட பேசுகிறாங்க, ஒரு பதட்டமாகவே இருக்கு மேம். ஓகே. இதனால நான் எந்த இதுவுமே கான்சன்ட்ரேஷனாக ஒர்க் பண்ண முடிய மாட்டேங்குது லைஃப்பில். ஃப்ரீயாக உங்களோட கோர்சஸ்லயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலையா? ஆமாம் மேம், கோர்ஸ்லையும் கான்சன்ட்ரேட் பண்ண வர மாட்டேங்குது. ஸோ இப்போ யாராவது உங்களை பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்க பாடியில என்ன பண்ணுது, எப்படி ஃபீல் பண்றீங்க? டக்குன்னு என்ன மாரி ஒரு பதட்டம், ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. டக்குன்னு கத்தி ஏதோ ஒரு இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம எடுத்தது மர்டர் பண்ணிடுவாங்களோ, ஏதோ பண்ணிடுவாங்களோ, தற்காப்புக்காக ஏதோ பண்ணணுமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பயம் அதிகமாகுது மேம். அவங்க எங்க போறாங்களோ அந்த பின்னாடி நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவேன் மேம். அவங்களுக்கு தெரியாமையே அவங்கள ஃபாலோ பண்றது, அவங்க எதுல போறாங்க, வண்டியில போறாங்களா, கார்ல போறாங்க, அவங்க எந்த வீட்டுல போறாங்க, அவங்க எத்தனை வருஷம் அங்க குடி இருக்காங்க, இது மாதிரிலாம் எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுப்பீங்க? அவங்க எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிறேன் மேம் நானு. ஸோ ஏதாவது நீங்க உங்களை சுத்தி பாக்குற நிறைய பேர் இருப்பாங்க, ஏதாவது ஒருத்தவங்களை நீங்க இவங்க ரொம்ப நிறைய பாக்குறாங்க உங்களன்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போய் அவங்கள பத்தி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு எப்படி இருக்கு? ரிலீஃபா இருக்கா? சரி இவங்களால நமக்கு பிரச்சனை வராதுன்னு தோணுதா, இல்லைன்னா இவங்களை பார்த்து இன்னும் பயமா தான் இருக்கா உங்களுக்கு? மேம் இப்போ ஒரு ஃபாலோ பண்ற பர்சனை பாக்குறேன், பார்த்துட்டு அவங்கள பத்தி நான் எல்லாமே கேதர் பண்ணிக்கிறேன். கேதர் பண்ணாலுமே எனக்கு திரும்பி அந்த பயம் வந்துட்டே தான் மேம் இருக்கு. அது தெரிஞ்சாலுமே என்னாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இருந்தாலும் இவங்க இல்லாத இருப்பாங்க, நமக்கு ப்ராப்ளம் வருது. பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன்னா மேம் எல்லா பர்சனும் என்னதான் பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பதட்டமா இருக்குமா. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட எங்க ஃபேமிலி எல்லாத்தையும் சொன்னாமே அவங்க ஒரு சிரிக்கிற மாதிரி தான் ரியாக்ட் பண்றாங்க. யாரா இதெல்லாம் ஒரு ரீசனா யாருக்கும் புரிஞ்சுக்க மாட்டேங்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியல மேம் எல்லாத்துக்கும். அதெல்லாம் ஒரு அம்மா யாருக்குண்டா போக கடந்து வந்துடும் அப்படிங்கிறாங்க. என்னால அதை அக்செப்ட் பண்ணவே முடியலம்மா. இப்போ யாராச்சும் வந்து நீங்க யாரும் உங்களை ஃபாலோ பண்ணல, யாரும் உங்களை எதுவும் பண்ண ட்ரை பண்ணல, நீங்களா தான் அதெல்லாம் யோசிச்சுக்கிறீங்க அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா உங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா? மேம் அக்செப்ட் எல்லாம் பண்ண முடியல மேம். அந்த நேரத்துக்கு அவங்க சொல்றப்ப நான் யோசிக்கிறேன். அவங்க சொன்னது அவங்க போனதுக்கு அப்புறம் திரும்பி அந்த ஆட்டோமேட்டிக் எனக்குலாம் அந்த பயம் வந்துருது மேம். இல்ல அவங்க சும்மா நம்மள சமாளிக்கிறக்காண்டி சொல்றாங்க, நம்ம பண்ண ரியாக்ட் பண்றது அவங்களுக்கு தெரியுது, நம்ம ஏதோ ஃபீல் பண்ணுவோங்கிறக்காண்டி நம்மள சும்மா சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் தான் வருது. இருந்தா இதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்கிறது இல்லை மேம் எனக்கு.